everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பாத்தீங்கன்னா, ஸோ உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸோ ஃபைனலி இது வந்து ஒரு எண்ட் ஆகுதா இல்லை வந்து செப்பரேட் ஆயிடுவீங்களா? ஸோ வந்து இந்த பாண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்போட பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ரெட் கலர் ஃபெதர். So look at the color red, wonderful. Pile number 2, this one. Pile number 3 in the stone, peach moonstone. Okay, so in the 3 pile la edu venalum choose பண்ணிக்கோங்க. And மோர் தென் 1 பைல் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ற அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல மேட்ச் ஆகவே இல்லை அப்படின்னா நீங்க வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது ஒரு ஜெனரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும்னா நீங்க பர்சனல் ரீடிங்க்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். பிளெஸ்ஸிங், வண்டர்ஃபுல். சரி, எடுத்த உடனே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு கார்டு வந்திருக்கு. எஸ், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் டெஃபினெட்லி பிளெஸ்ஸிங். ஓகே, பார்ப்போம். Okay, see, 10 of Pentacles. Blessing அடுத்து வந்து family happiness together கார்டு வந்திருக்கு. ஸோ இது டெஃபினெட்லி ரொம்ப ஒரு நல்லதா இருக்கும்னு நம்புறேன். பார்ப்போம். ஓகே, கிங் ஆஃப் bottom deck, world card. Pile number 1. See, இந்த கார்டு பார்த்தோன்னே உடனே எல்லாரும் டெவில் கார்டா நெகட்டிவ் அப்படின்னு வேண்டாம். See, you got blessings. So இந்த உங்களுக்கும் சரி அந்த பர்சனுக்கும் சரி ஒரு நடுவுல தேர்ட் பார்ட்டி டெஃபினெட்லி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜெலசினால, ஒரு பொறாமனால, நல்லது கிடைக்க கூடாது உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு, அது மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஜெலசியில வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளெஸிங் டிவைன் சைட்ல இருக்கறனால யார் என்ன பண்ணாலும் வந்துட்டு டெஃபினெட்லி எஃபெக்ட் ஆக மாட்டீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறது, இந்த டிப்ரெஷனுக்குள்ள போறது அந்த மாதிரி வந்துட்டு இருக்காது. ஓகே, சூழ்நிலைகள் எவ்வளவு டஃப்பாக இருந்தாலும் வந்துட்டு அது பேலன்ஸ் ஆகும். ஓகே, சரி, உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு பிகினிங்ல இருந்தே வந்து ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு அன்எக்ஸ்பிரஸ்டாவா இருக்கும். அதாவது மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு, பட் ஆனா அது வெளியே சொல்லலாம் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு யோசனைகள், கவலைகள், ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். நீங்க வந்து நீங்களோ இல்ல அவங்களோ மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட ஏதோ ஒரு தடங்கள் அந்த எக்ஸாக்டா அந்த டைம்ல இல்ல நீங்க யோசிக்கிற டைம்லயோ இல்ல சொல்ல போற டைம்லயோ வரும். சோ அதனாலே வந்துட்டு நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய எமோஷன்ஸை வந்துட்டு பிகினிங்ல இருந்து அவ்வளவுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே முடியாது உங்க 2 பேருக்கும் நடுவுல. பட் ஆனா வந்துட்டு 2 பேரும் ஸ்ட்ராங் டிவைன் பிலீவர்.
angels, spiritual practices and divine believer இருக்கலாம். இதுல either நீங்களோ இல்ல அந்த பர்சனோ வந்துட்டு ஏதோ ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா லேர்ன் பண்ணிருப்பீங்க. இப்போ ரேக்கி லேர்ன் பண்றது, டேரோட் இல்லைன்னா சம் அஸ்ட்ராலஜி, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு லேர்ன் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அது மேல அதிக ஒரு ஒரு பேஷன் இருக்கும், லேர்ன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா அதிகமான வீடியோஸ் பார்ப்பீங்க, அதிகமா செல்ஃபா லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் நீங்க உங்களோட லைஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி நிறைய ரீடிங்ஸ் கூட எடுத்திருப்பீங்க, பர்சனல் ரீடிங்ஸ், எய்தர் நீங்கள் அந்த பர்சன். ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டிவைனோட பிளெஸிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வெரி ஸ்ட்ராங். டிவைனோட பிரசன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது வந்து டெஃபினெட்லி இருக்கும். ஸோ இவன் டிவைன் வந்து இன்டர்ஃபியர் ஆனாங்க அப்படின்னா இந்த என்னதான் வந்து இந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதுக்கு பவர் கம்மி தான். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு பாண்டிங் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கும் பிகினிங்ல. பட் லேட் நைட் கான்வர்சேஷன் வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க வந்து டே டைம்ல மோஸ்ட்லி பேச மாட்டீங்க, லேட் நைட்டு தான் வந்துட்டு உங்க கான்வர்சேஷனே வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நேரம் நைட்டு கூட தூங்காம கூட இந்த கான்வர்சேஷன்ஸ், ஃபோன் கால்ஸ் இல்ல டெக்ஸ்ட்ல வந்துட்டு இருக்கும். இது என்ன அப்படின்னா உங்களோட அந்த பாண்டிங்கே பாத்தீங்கன்னா அந்த லேட் நைட் கான்வர்சேஷன்ஸ் அந்த ஃபோன் கான்டாக்ட் மூலியமா தான் வந்து அதிக க்ளோஸ் ஆகும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா தான் க்ளோஸ் ஆகும். எடுத்த உடனே ஃபுல் எக்ஸ்பிரஸ்லாம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு ஒரு விஷயங்கள் ஷேர் பண்றது, ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிதான் இருக்கும். ஆனா வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஓவரா பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு இது எய்தர் உங்களோட லைஃப்ல இல்லைன்னா அந்த பர்சனோட லைஃப்ல நிறைய லாஸஸ் ஆயிருக்கும், நிறைய இழந்திருப்பீங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட உங்களோட கம்ப்ளீட் உங்களை பத்தின ஃபீலிங்ஸ் அண்ட் உங்களை பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணிருப்பீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுல்லா ஷேர் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. உங்களை ஒரு வீக் கேரக்டரா நினைச்சிட்டு உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து யார்கிட்டயும் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது, லிமிட்டா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு டெஃபினெட்லி லேர்ன் பண்ணிருப்பீங்க. இது போத் ஆஃப் தம், எய்தர் நீங்க இல்ல அவங்க இல்லைன்னா ரெண்டு பேருமே வந்து அந்த ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஃபைனலி என்னதான் வந்து ஒரு சில விஷயங்கள் சம்டைம்ஸ் பேசுவீங்க, சம்டைம்ஸ் பேசாம கூட இருப்பீங்க. ஆனா அந்த பாண்டிங் அப்படியேதான் இருக்கும். பட் ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் யூனியன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு டுகெதரா எண்டப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு ரியல் கமிட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் அப்படிலாம் இல்ல. ஒரு வார்த்தைகள், ஒரு ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணது எல்லாமே வந்துட்டு ரியலா தான் இருக்கும், வெரி மெச்சூர்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு இது ஒரு டீப் சோல் லெவல், குட் பி ஒரு சோல்மேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சோல்மேட் கனெக்ஷன்ஸ்க்கு நிறைய ஈவில் ஐ ஜெலசிஸ் இருக்கும். அவங்களோட லவ் பாண்டிங் வந்துட்டு நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஆரா, அவங்களோட வைப் அண்ட் எனர்ஜியே மேட்ச் ஆயிடும். அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி பாண்டிங்கை சுத்தி தான் நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரிக்கணும், ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணணும், நெகட்டிவிட்டி சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் டோன்ட் வரி, உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் எய்தர் இந்த பர்சன் வந்து உங்க லைஃப்ல வர்ற டைம்ல இல்ல வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய ஏஞ்சல் சைன்ஸ் பார்க்க முடியும். நிறைய வந்து டிவைன் மேல, ஏஞ்சல்ஸ் மேல, மூன், ஸ்டார்ஸ், நேச்சர், அதோட அளவு கடந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்சோ அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு சோல் கனெக்ஷன். எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரிவுகள் இருந்தாலும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஃபைனலி வந்து கடவுளால ப்ரொடெக்ட் பண்ணி அண்ட் ஒன்னு சேரத்துக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம்.
ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சீம்ஸ் சோ அட்வென்ச்சர்ஸ். Page of Pentacles. Nine of Pentacles. Pile number 2. See, pile number 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் இந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு ரொம்ப பயங்கர ஒரு ஸ்பார்க் இருக்கும், ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கும், அண்ட் எனர்ஜி லெவல் 2 பீக்கா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும். அதாவது ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க 2 பேருமே வந்துட்டு லைஃப்ல நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க. அண்ட் ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற பர்சன், இது லைஃப்னா இப்படிதான் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் ஒன் பர்சன் இஸ் டூ எமோஷனல். இட் சீம்ஸ் லைக் வந்துட்டு இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸா தான் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் நேச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு. சரி, அந்த பர்சன் வந்து உங்களோட ஈஸியா கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்க அவங்க கூட வந்து பேசுறதுக்கு, அவங்களோட கனெக்ட் ஆக ரொம்ப யோசிப்பீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் என்ன சொல்றது, ஒரு பேசுறதுல வந்து ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. ஸோ ஃபீலிங்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நீங்க அப்படி கிடையாது. நீங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்டு பேசக்கூடிய ஒரு பர்சன். ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுனா கூட அவ்வளோ யோசிப்பீங்க. ஓகே, கரெக்டான பர்சனா, இந்த டைம்ல இது தேவையா, மறுபடியும் வந்துட்டு ஹர்ட் ஆயிடக்கூடாது, மறுபடியும் வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சர்னா இருப்பீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்ல. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த பர்சன் அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, ரொம்ப ஹை எனர்ஜியா இருக்கும். அது சம்வேர் உங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்க 2 பேத்துக்குள்ள இருக்க அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு கனெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஆப்போசிட்ஸ் அட்ராக்ஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இருக்கும் உங்க பாண்டிங். 2 பேருமே 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். பட் ஆனா வந்துட்டு சம்வேர் வந்து அட்ராக்ட் ஆவீங்க. அந்த ஒரு ஸ்பார்க்னஸ் பிடிக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேட் அண்ட் உங்களோட அந்த கர்மா, போத் ஆஃப் தம், 2 பேர்த்தோட ஃபேட் அண்ட் கர்மா வந்துட்டு மேஜரா பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாண்டிங் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கனெக்ட் ஆகிற பாண்டிங்கே கிடையாது. உங்களோட கர்மா அண்ட் ஃபேட் மூலியமா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாண்டிங் இது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்க லைஃப்ல இந்த பாண்டிங் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து கண்டிப்பா பிளே பண்ணும். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த இது ஒரு சோல்மேட்டான்னு கேட்டா கிடையாது. பட் ஆனா அந்த ஒரு பாண்டிங் கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலேஸ் ஆகும், நிறைய தடங்கள் இருக்கும். இது எப்படின்னா வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோட தான் இருக்கும். அதாவது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற டைம்ல நீங்க ஆஃப் ஆயிடுவீங்க, யோசிச்சுட்டு பதில் சொல்லுவீங்க. நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போற டைம்ல அவங்க யோசிப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய ஒரு கர்மா வந்து கொஞ்சம் கேம் எல்லாம் பிளே பண்ணும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நடுவுல. சரி, நீங்க வந்து நிறைய வந்து ப்ரே பண்ணுங்க, நிறைய கிராட்டிடியூடு சொல்லுங்க. அண்ட் ஹொப்பனோபோனோ சாண்டிங் அண்ட் ஃபர்கிவ்னஸ் பிரேயர் இதெல்லாமே வந்துட்டு நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டினால பிரச்சனைகள், இல்ல கம்யூனிகேஷன்னால உங்களுக்குள்ளார பிரச்சனைகள், இல்ல கர்மானால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா சால்வ் ஆகும். அதோட தாக்கம் குறையும். அண்ட் டிவைனோட ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ஓகேங்களா? சரி, உங்களோட இந்த பாண்டிங்லேயே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்துட்டு டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. டிவைனோட ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, ஏன் வந்து டிவைனோட சப்போர்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு தேர்ட் பார்ட்டினால இஷ்யூஸ் வரலாம். தேர்ட் பார்ட்டி ஒரு ஃபீமேலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு தேர்ட் பார்ட்டினால வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஏன் ஈவன் பிரிஞ்சே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க பிரிஞ்சு போய் அண்ட் தென் வந்துட்டு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டிவைனோட சப்போர்ட் தேவை. சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட பாண்டிங் நல்லா கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகாதுன்னு கிடையாது, பட் நிறைய ஒரு சில லவ் டிராமாஸ், சம்டைம்ஸ் நோ கான்டாக்ட், சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் பேசாமையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல இருந்து அண்ட் ஒன் டே இட் கிளிக்ஸ். சரி, அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த செலிப்ரேஷன்ஸ் டெஃபினெட்லி இருக்கும். இந்த பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும், மேரேஜ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வித் டிவைன் ஹெல்ப்போட. ஓகேங்களா? சோ என்னதான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களை சுத்தி இருக்கவங்க வந்துட்டு இல்ல அவங்கள சுத்தி இருக்கவங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு இஷ்யூஸ் கிரியேட் பண்ணா கூட உங்களுக்கு டிவைனோட ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எஸ், கண்டிப்பா வந்து ஒன்னு சேருவீங்க. ஓகேங்களா? சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டிராமாஸ், நிறைய ஹாப்பினஸ், நிறைய ஒரு வித்தியாசம், அதாவது ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பா இருக்காது. அப்படியே ஒரு ஸ்மூத் ஃப்ளோவாலாம் இருக்காது. கொஞ்சம் அந்த ஈகோ, பொசசிவ்னஸ், அந்த மாதிரி ஒரு டிராமாஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ளரே வரும். ஸோ இது வந்து தான் சொல்ல 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், 2 பேருமே கொஞ்சம் கனெக்ட் ஆகிறப்போ அந்த பிகினிங்ல இல்ல அந்த இடப்பட்ட டைம்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுல இட் டேக் டைம். பட் ஆனா வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒன்னு சேரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த ஒரு விஷயத்துல என்ன ஓவராலா பாத்துக்கிட்டா ஒரு ஒரு பிராக்டிக்கல் திங்கிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ், சின்ன சின்ன விஷயங்கள் வந்த உடனே அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு ஓகே இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. ஸோ பிராக்டிக்கலா நீங்க வந்துட்டு திங்க் பண்ணிட்டு அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க, ஓப்பன் மைண்டடா. ஓகேங்களா? ஸோ சம்வேர் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம், நம்பிக்கைங்கிறது முக்கியம். உங்க மேல, இந்த லவ் மேல, டிவைன் மேல அண்ட் ஆப்போசிட் பார்ட்னர் மேல அந்த ட்ரஸ்ட் அது இருந்தா மட்டும்தான் இது வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு டெஃபினெட்லி அது அப்படியே வந்து எண்டும் ஆகாது, கண்டினியூ ஆகாது. அது அந்த மாதிரி பேசாம அப்படியே ஒரு பாஸ்ட்ல நிற்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி அன்ஃபோல்ட் ஆகும். Okay, okay, energy is too good. See, look at the energy. Pile number 3. அந்த குயிக் ஸ்பார்க்னஸ் ரொம்ப நிறையவே இருக்கு பைல் நம்பர் 3க்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு ஸ்பார்க் இருக்கும். ஓகே, ஸோ Magician, Judgment, wonderful. My favorite. எப்பயுமே நான் சொல்லுவேன் Magician is very 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 blessed card. ஓகேங்களா? ஸோ என்ன நடந்தாலும் சரி, நீங்க நினைச்சீங்க டிவைனோட ஒரு ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே எல்லாமே மாறும். ஓகேங்களா? உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் எந்த ஒரு கட்டத்துல உங்களை கொண்டு போய் விட்டாலும் வாழ்க்கை, அது ஒரு கெரியரா இருக்கட்டும் இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும்,
ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எந்த ஸ்டேஜுக்கு நீங்க போனீங்கனாலும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மெஜிஷியன் இஸ் வெரி வெரி பிளஸ்டு தான். பைல் நம்பர் 3க்கு எடுத்த உடனே நான் சொல்லிட்டேன் ஸ்பார்க் ரொம்ப நல்லா இருக்குன்னு. சரி, உங்க 2 பேர்த்தோட பாண்டிங்ல ஆல்தோ அந்த பர்சன் உங்களை வந்துட்டு சைலண்டா வாட்ச் பண்ணியிருந்தாலும் உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்தா கூட இந்த ஒரு பாண்டிங் வந்து ஒரு ஒரு ஸ்பார்க்னால கனெக்ட் ஆயிருக்கும். சரி, அந்த பர்சன் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அவங்கள பார்த்த உடனே அவங்களோட ஒரு ஒன் டைம் பேசின உடனே ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வச்சா கூட ஒரு டக்குன்னு கனெக்ட் ஆயிருவீங்க. சரி, இப்போ நீங்க யூஸ்வலி நிறைய லவ் ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பேசினாங்க, அவ்வளவும் பேசல, பட் ஆனா கனெக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள 2 பேத்துக்குள்ள ஒரு ஃபீலிங், ஒரு ஸ்பார்க்னஸ் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணணுங்கிற ஒரு தாட் கூட இருந்துச்சு அப்படின்லாம் கூட ஸ்டோரி, நிறைய பேரோட லவ் ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு both of them, especially நீங்க very much self-controlled person. நீங்க வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து ஒரு அந்த அந்த ஒரு விஷயத்துல கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ண மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த ஒரு ஸ்பார்க்னஸ், அந்த ஒரு அட்ராக்ஷன் மேல பிலீவ் பண்ணுவீங்க. பட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல வந்துட்டு பிலீவ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் ஆரம்பிக்கும் இந்த பாண்டிங். பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸா ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ஷனோட தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அது பேச 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 தான் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஸ் பண்றது, அந்த க்ரஷ், அந்த ஃபீலிங்ஸை வந்து ஓப்பனா சொல்றது, 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா தான் வந்துட்டு இருக்கும். எடுத்த உடனே வந்துட்டெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அண்ட் ஒன் டே ஆல் ஆஃப் அ சடன், அதாவது நார்மலா பேசிட்டே இருப்பீங்க. அண்ட் ஒரு கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் 2 பேரும் டெய்லியும் ஷேர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் கூட வந்துட்டு பேசாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டெய்லி ஃபோன் கால்ஸ், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அப்படி டீப்பா கனெக்ட் ஆயிட்டு அண்ட் ஒன் டே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி லவ் ஷேரிங் வந்துட்டு நடக்கும். ஜஸ்ட் ஒன் டே ஒன் மொமெண்ட் அப்படிதான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சம்வேர் ஒரு விதத்துல வந்து ஒரு மோட்டிவேஷனா இருப்பாங்க அண்ட் லக் ஆல்சோ இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தரோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப்லயும் சரி, உங்களோட குவாலிட்டி வந்துட்டு ரைஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருப்பீங்க அண்ட் லக் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்போட மெச்சூரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ், அந்த ஒரு நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், விஸ்டம், இது எல்லாமே வந்துட்டு இந்த பர்சனோட நீங்க பாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. உங்களோட ரியல் டேலண்டே பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்போதான் வெளியே வரும். இப்போ வந்துட்டு பைல் நம்பர் 3 டேலண்டட் பர்சனான்னு கேட்டீங்கன்னா எஸ் டேலண்டட் தான், ஆனா வெளியே ஒன்றும் தெரியாது. ஏன்னா வெளியே நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. பட் இந்த பர்சன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. லைஃப்ல கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்திலயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்களோட ட்ரூஃப், அதாவது உங்க மனசுல வந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு பர்சன், நீங்க எப்படி வந்து ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையை பாக்குறீங்க, ஒரு ஃபீலிங்ஸ், என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துட்டு உங்களோட மனசுக்குள்ள இருக்குங்கிறதே பாத்தீங்கன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் புரிய வைப்பாங்க. ஆனா வந்து இந்த பாண்டிங் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். இவங்க கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகுறது ரொம்ப கஷ்டம். 2 பேருமே சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் போன் பேசல, ஒரு ஃபியூ டேஸ் வந்து கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல்னால பேசாம இருந்தா கூட அவ்வளவுதான், ஃபுல்லி டிப்ரெஸ்ட், ஃபுல்லி சேட்னஸ் தான். ஸோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு லவ் இன்டென்ஸ் எனர்ஜி சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்தோ வந்து இதுல ஒரு மேஜர் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, அதாவது 2 பேத்துக்குள்ளார வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிகினிங் இருந்தா கூட
அது போக போக வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க டூ மச்சா லவ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப இந்த லவ் இந்த பார்ட்னர் தான் எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஃபோன் கால் 24, அதாவது ஒரு நாளைக்கு 24 hours இருக்குன்னா அதுல பாதி நேரம் ஃபோன் கால்ல தான் இருப்பாங்க. பட் இன்னொரு பர்சனுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அதிகமா பேசிட்டே இருக்கிறது பிடிக்காது. பிகினிங்ல வந்து கனெக்ட் ஆயிருப்பீங்க, பிகினிங்ல ரொம்ப நேரம் பேசியிருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்லாம் இருந்திருக்கும். பட் அது போக போக வந்துட்டு கெரியர்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், கெரியர் லைஃப் கிரியேட்டிவிட்டி ஓன் பர்சனல் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இது என்னன்னா ஒரு பர்சன் வந்து ப்ராக்டிக்கலா லைஃபோட ரியாலிட்டி நோக்கி போகலாம். ரிலேஷன்ஷிப் அப்படியே தான் இருக்கு, அது இன்னும் பிரேக் ஆகல. பட் சைட் பை சைட் வந்து லைஃபையும் பார்க்கணுன்ற ஒரு தாட் இருக்கும். இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்துட்டு உங்களோட லவ் லைஃப்ல இந்த பாண்டிங்ல வந்து ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். சம்வேர் வந்துட்டு ஒரு ஈகோ, ஒரு ஆட்டிடியூடு, அதாவது சாதாரணமா பேசினா கூட ஆப்போசிட்ல இருக்க பர்சன் தப்பா புரிஞ்சுக்கிறது, ஸோ காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கடைசியில வந்து ரொம்ப மேஜரா பிளே பண்ணும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஸ்டார்ட் ஆனா கூட ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பெருசாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரிவுகள் வரைக்கும் போறதுக்கும் சம்டைம்ஸ் வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது சாதாரணமா பேசினா கூட ஈகோ மாதிரி பார்ப்பாங்க. அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ், அது வந்து ஒருத்தவங்களுக்கு லக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் லக்கு மூலியமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. பட் இன்னொருத்த பர்சன் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில லவ் மட்டும்தான் புதுசா இருக்குமே தவிர லக்கு வந்துட்டு அவ்வளவுக்கும் இருக்காது. ஜென்ரலி எவ்ரிடே லைஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலதான் வந்துட்டு ரியல் கேம், அதாவது லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்ட், இந்த ரிலேஷன்ஷிப்போட டேர்னிங் பாயிண்டே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் வர்றப்போ வந்துட்டு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணல, பொறுமையா எடுத்து சொல்லி சூழ்நிலைகளை புரிய வைக்கல அப்படின்னா வந்துட்டு இது கடைசியில எண்ட் ஆகிறதுக்கோ இல்லைன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல போய் முடியறதுக்கோ ப்ராப்ளம்ஸ்ல முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு க்ரூஷியல் டைம் வர்றப்போ வந்துட்டு ஒரு சூழ்நிலைகளை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரா வந்துட்டு அமைதியா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டா வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு, ரைட்? ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளெஸிங்ஸ் இருக்கு. கம்யூனிகேஷன், எப்படி சொன்னா ஒருத்தவங்களை புரிய வைக்க முடியும், எப்படி வந்துட்டு இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு திறமை இருக்கு. ஸோ அதை நீங்க கரெக்டா அந்த டைம்ல யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? So that's all for pile number 3. Thank you.